See, bye. Hey, Shakti. மதி, What a shame, what a shame. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதனால அந்த பொண்ணுகிட்ட போய் உண்மையை சொல்லல? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் மதி, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. நானும் ஊருக்கு போலாம் முடிவு. வெரி குட் டிசிஷன். நான் வேணா உனக்கு டிக்கெட் புக் பண்ணட்டுமா? Shall I book the ticket for you? ப்ளீஸ். போப்பா. எவ்வளவு பெரிய லட்சியத்தோட நீ இந்த ஊருக்கு வந்த. அதை நிறைவேற்றாம பாதியிலே நீ ஓடி போலாமா? கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய குறிக்கோளை நீ ஜெயிச்சாதான் அது உனக்கு ஒரு மரியாதையை கொடுக்கும். Am I right? Yes sir. அது யாரு? நான் எது சொன்னாலும் எஸ் சொல்லுவாங்க. சம்பளம் மாசம் 6000 and allowance. Okay, Shakti, I'll do all the needful for you. And then really sit down. I'll help your love. அதெல்லாம் விடு. நீ எப்படி ஓவர் நைட் இவ்ளோ பெரிய ஆளானே? That's called fate, RVT. எல்லாமே என்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்த சன்மானம், வெகுமதி, பரிசு. அது மட்டும் இல்ல, you know one thing, I got married. எனக்கு மேரேஜ் கூட ஆயிப்போச்சு. இந்த கம்ஃபர்ட்ஸ், லக்ஸுரி எல்லாமே அதுல கிடைச்ச சீதனம் தான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எப்படிடா? ஒரு சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணேன். அதுலதான் I got something very big. என்னது இது? Not before others, I'll tell you later. Excuse me sir. Yeah. நீங்க ஜாகிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. Jogging time. Okay Rita, you may go. I'll see you later. எல்லாத்துக்குமே டைமிங் தானா? That's called time. முதல்ல ஜாகிங் போயிட்டே டாக்கிங் பண்ணலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் மத்த மேட்டர் டீலிங் பண்ணலாம். Come on, let's go enjoy. என்னது இது? தெரியல. செப்பல். நான் என்ன கப்பல் நான் சொன்னேன். போட்டுக்கங்க. ஆனா போட முடியாது. என்னங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க. செப்பல் போட சொன்னா அதான் நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களே, வேணான்னு சொன்னேன். எதிர்த்து பேசாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். நான் தான் லேடிஸ் கப் வைஸ் பிரசிடென்ட் ஆச்சு. என் கைராசியை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஒரு செருப்பு கடை ஓபன் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. அங்க போனா செருப்பு பிரசன்ட் பண்ணிட்டா. அத தோட்டக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் கொண்டு போய் கொடுத்தா மாடல் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி தானே, அதான் இந்த ஆளு கிட்ட கொடுத்தேன். இந்த வீட்ல இது ஒண்ணுதான் என் சைஸ் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா, யார் இது? தெரியலீங்களே, ரொம்ப நேரமா நிக்கிறாரு. டேய், என்னடா சொல்ற? இது என் ஃப்ரெண்டு சக்திங்க. பாவம் வில்லேஜ்ல இருந்து வழி தவறி வந்துட்டான். கூடிய சீக்கிரம் திரும்பி போயிருவான். அது வரைக்கும் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா இங்கேயே தங்கலாமலாம். சாத்ரி, உன் புருஷனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இவருக்கே இங்க இருக்க இடம் இல்ல, இதுல ஃப்ரெண்டு வேற. உங்க அத்தா இப்படிதான் பண்ணாரு. கட் பண்ணி தூக்கி எறியல. விட்டு தொலைங்க, இருந்துட்டு போ. புண்ணியமா போச்சுங்க. மேடம், போர்ட் மீட்டிங் டைம் ஆச்சு. ஆமாமா, உங்களுக்கு போர்டு மீட்டிங், கிளம்பிக்கங்க. மத்தியானம் லஞ்சுக்கு இங்க தான் வருவேன். வாங்க. என்ன சாப்பிடுறேன்னு தெரியல. நீங்க தான் எல்லாம் சாப்பிடுவீங்களே. ஏய், அதான் நிறைய சாதம், எறா, சொரா, கோலா உருண்டை, வலிக்கு விழுந்த கோழி. இது எல்லாத்தையும் நீயே மார்க்கெட் போய் வாங்கி வந்து செஞ்சு வச்சிரு. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பழைய சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். சக்தி, அந்த ப்ளூ புடவை கட்டிக்கிட்டு ஒரு பென்ஸ் லாரி போகுது பாரு, அதுக்கு நான் ஹஸ்பண்டா டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்க. பாத்தேன் மதி, உனக்கு வெளியே கிடைச்ச மரியாதையும் பார்த்தேன், இங்க கிடைக்கிற மரியாதையும் பார்த்தேன். நீ புகழாதப்பா. ஏன் மரியாதை என்ன காப்பாத்திக்கணும்? நான் கிளம்புறேன். சக்தி, உன் குடும்பம் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி நானும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச மரியாதையை நீ பாத்து இல்ல. எனக்கு ஒரு ஆண் துணையா இதே வீட்டுல என் கூட இருந்துடக்கூடாதாப்பா? நான் என்ன உன் பாடிகார்டா? என்னால முடியாது. சக்தி, உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சுப்பார், அரை நிமிஷமாவது யோசிச்சுப்பார். யோசிச்சேல? சரி சரி சரி, எனக்கு வேற வழி இல்ல. நான் இங்கே இருந்து தொலை. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க மாமா. நடந்தது நினைச்சு வருத்தப்படலடா, நடக்க போறது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல முகூர்த்த தேதியை பாடுறா. எதுக்கு? டேய் ஜெகன், அடுத்த முகூர்த்தத்திலே என் பொண்ணு இந்துவுக்கும் உனக்கும் கல்யாணம். நிஜமா சொல்றீங்களா மாமா? ஆமாண்டா. யாரோ ஒரு அயோக்கியனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட என் கூடவே இருக்கிற ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்க போறேன். என்னப்பா சொல்ற? நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியுமா? தட்ஸ் குட். இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். இப்ப எதுக்காக தரத்தரைய கண்ணீர் விட்டு அழுகுற? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு கறிவேப்பிலை கொத்து மாதிரி வீட்டுல துரு துருன்னு அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் காணாம போயிட்டான். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க பாருங்க, என் தம்பி குண்டல கேசி எப்படி வாடி போயிட்டான். நம்ம புள்ள காணாம போயிட்டானேன்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பட்டினியாவே கிடக்குறான். வீரமுத்து, நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப
என் மண்டைய உடைச்சு என்ன படுக்க வச்சுட்டு 1 மாசம் ஊரை விட்டே ஓடிட்ட வர்றா. அப்ப கூட நான் வருத்தப்படலடா. என் பேரன் போயிட்டான்டா. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? மனசுக்குள்ளவே அழுவுறேன். யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியும் மாமா. உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கண்ணீர் விடுறதுதான். சொந்த மாமாவும் அக்காவும் கண்ணீர் விடுறத வேடிக்கை பாக்குற பொறுப்பு இல்லாத மச்சானா தாத்தாவோட அன்கண்டிஷனை நினைச்சு பாருங்க. இந்த செகண்டோ அடுத்த செகண்டோ அதுக்குள்ள மாப்பிள சக்திவேலை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். சக்திவேல் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா தம்பி? சூரியனுக்கு தெரியாத அமாவாசையா, சந்திரனுக்கு தெரியாத பௌர்ணமியா? எனக்கு என்ன நம்பிக்கையே இல்ல. அவங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான். அப்புறம் நான் எங்க இந்து மீட் பண்ணி பேசுறது? ஓ மை காட், நீங்க உள்ள போற அவதான் வெளியே வர்றால. எங்க வரா? ஆமா, டெய்லி ஈவினிங் கார்ல ஏறி ஹோட்டல் சோலாவுக்கு வர்றால. அப்ப நான் அங்கே போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வா. சே அப்படிலாம் ஸ்ட்ரைட்டா பேசிடக்கூடாது. அதுக்கு சில டெக்னிக் இருக்கு. காயை நகர்த்துற விதத்துல நகர்த்தணும். எப்படி? முதல்ல உன் காதை நகர்த்து. இங்க 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 நான் இங்க இருக்கேன். அங்க என்ன பண்ற? உன் மனசு மாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க வந்தா 2 பேர் நடக்க மாட்டேங்குது. சோ நான் இங்க இருந்து ஜம்பிங் ஜம்போ. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, கீழே இறங்கி வா. நோ டார்லிங், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட ஊருக்கு வர சொல்லு. அப்பதான் நான் இறங்கி வருவேன். நான் வரமாட்டேன். அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. சொன்னா கேளுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நோ, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஒண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் கீழே குதிக்கணும். இது பார், நான் 1 2 3ன்னு வேகமா எண்ணுவேன். அதுக்குள்ள நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். இல்ல நான் இங்க இருந்து டைம் கமால். அப்புறம் தான் உனக்கு என் லவ் புரியும். 1 2 3. சக்தி, I love you. நோ, நான் 3 சொல்றதுக்குள்ள நீ ஐ லவ் யூ சொல்லல. அதனால நான் இப்ப குதிக்க போறேன். சக்தி, சக்தி. குதிக்குது நெஞ்சம் நீ அருகில் வந்து நின்றால் காதலே காதலே சுகம்தானா? மெல்ல மெல்ல திறக்கிற ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள். வானிலை பறவையானேனே. ஏனிடா போய் கோபம் நீ கொண்டாய், என் மனம் உடல்கின்றது ரெண்டாய். காவிரியாரே நீ கரை தாண்டினாய். காதலில் ஏனோ என்னை பழி வாங்கினாயோ. துள்ளி துள்ளி குதிக்குது நெஞ்சம் நீ அருகில் வந்து நின்றால் காதலே காதலே சுகம்தானா? மெல்ல மெல்ல திறக்கிற ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள். வானிலை பறவையானே.
கொதிக்குது நெஞ்சம் நீ அருகில் வந்து நின்றால் காதலே காதலே சுகம்தானா கோடை வெயில் கூட மோசமில்லை பெண்ணே கொஞ்சம் முந்தன் பார்வை வாட்டியது என்னை வெட்கப்பட்டு முகமெல்லாம் வேர்வை துளி வழிந்தோட பக்கம் வந்து நின்றேனே உந்தன் கையால் பூச்சூட காதல் காற்றே வாழ துளி துளி குதிக்குது நெஞ்சம் நீ அருகில் வந்து நின்றால் காதலே காதலே சுகம்தானா மெல்ல மெல்ல திறக்கிற ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள் வானிலை பறவையானேனே ஏனிடா போய் கோபம் நீ கொண்டா என் மனம் உடைகின்றது ரெண்டா ஏ காவிரியாரே நீ கரை தாண்டினாய் காதலில் ஏனோ என்னை பழி வாங்கினாயோ துளி துளி குதிக்குது நெஞ்சம் நீ அருகில் வந்து நின்றால் காதலை காதலே சுகம்தானா மெல்ல மெல்ல திறக்கிற ரோஜா என் உயிரை கொள்ளை கொண்டாள் வானிலை பறவையானேனே ஹலோ. ஹாய் சக்தி, நான் தான் மதி பேசுறேன். இந்து வர்ற நேரம், ரெடி ஆயிரு. போடா இடியட். இந்து வந்தாச்சு, ஐ லவ் யூ சொல்லியாச்சு, பாட்டு கூட பாடியாச்சு. ஹாய், என்ன கனவு காங்கிறியா? இந்து இன்னும் வரவே இல்லடா. அட என்ன ஆமா, இதெல்லாம் கனவா? டேய், இந்து இனிமேதான்டா வரப்போறா, உளராத, ரெடி ஆயிரு. ஐயோ சரிடா சரிடா.